Taste the Daily. திருப்பூரில் இளைஞரை காரில் வைத்து கடத்திய 4 பேர் சிக்கினர். பொன்னி நகர் பகுதியில் வசித்து வரும் பிரகாஷ் என்பவரை கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை காரணமாக வெங்கடேசமூர்த்தி மற்றும் விசு ஆகிய இருவரும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கத்திமுனையில் காரில் வைத்து கடத்திச் சென்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அனுமதியின்றி மணல் அள்ளிய 3 லாரிகள் பிடிபட்டன. ஆரணி ஆற்காடு சாலை ஆதனூர் கூற்றோடு மண் ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரியை மடக்கி பிடிக்கப்பட்ட போது அதன் ஓட்டுநர் தப்பியோடியுள்ளார். இதேபோல் மொரம்பு மண்ணை கொள்ளையடித்து சென்றதாக 2 டிப்பர் லாரிகள் பிடிப்பட்ட நிலையில் அதன் உரிமையாளர்கள் தேடப்பட்டு வருகின்றனர். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் கனிமவள கொள்ளைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.